ராம் நாராயண ராம். நாம் எப்படி தன்னில் ஒன்றாக முடிகிறோம் என்பதை அறிந்து கொள்வோம். உலகத்தின் சுவைகளின் அனுபவத்தை எவ்வாறு உணர வேண்டும் என்பதை உணர்வோம். அறிவின் ஸ்வரத்தில் மேலும் தீவிரமாக ஒன்றியிருந்து அனைத்தையும் அறியத்தக்க அறிவை அடைவோம். அதனை அறிந்து கொள்ளுவோம். அதனை அறிந்தால் அனைத்தும் அறியப்படும், அனைத்தும் புரிந்து கொள்ளப்படும். எங்கே விதை இருக்கிறது அங்கே பூவும் இருக்கிறது, அங்கே பழமும் இருக்கிறது. மேலும் அந்த பழத்திலிருந்தே விதை மீண்டும் தோன்றுகிறது. நீங்கள் எல்லாம் விதைகள், மரங்கள், பூங்கலன்கள். அனைத்தும் எவ்வளவு அழகாக இருக்கிறது. கடவுளை அடைவது சாதாரண விஷயம். நீங்கள் ஏற்கனவே நிலைத்திருந்த நிலையை எப்படி அடைவீர்கள்? நீங்கள் இருப்பது நித்தியமான நிலை. அந்த நிலை எப்படி இருக்கிறது? இதுவே நூலின் உள்ளார்ந்த கதை. இதை புரிந்து கொள்ள மூலாதார, சுவாதிஸ்தான, மணிப்பூர் போன்ற நிலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. சில நாட்களுக்கு முன் ரத யாத்திரை நடந்தது. நாங்கள் வெளியே உள்ள பாம்பு குதிரையை இழுத்து கொண்டிருக்கிறோம். அந்த குதிரையும் 7 நிலைகளில் அமைக்கப்பட்டுள்ளது. அதில் மரம், வேம்பின் மரம் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள ஜெகநாதரை வைத்து பூஜை செய்கிறோம். நாமெல்லாம் தனித்தனி ரதங்கள். நம்முடைய உடலுக்குள்ளும் அந்த நிலைகள் உள்ளன. நாமெல்லாம் நமது சொந்த ரதங்களை இழுத்து கொண்டிருக்கிறோம். வெளியில் உள்ள ரதம் இல்லாமல் இயங்க முடியாது. நமது மனம் மற்றும் புத்தி ஒன்றிணைந்து ஒரே ஸ்வரத்தில் ஓடுகிறது. வீட்டில் உணவுகள் இருக்கும் போதும் நாம் திருப்தி அடைய மாட்டோம். உணவகங்களில் சாப்பிடும் உணவு நமக்கு பிடிக்கிறது. தெருக்களில் ஜி அல்லது பக்கோடா சாப்பிடாமல் மனம் நிறைவடையாது. உள்ளிருக்கும் ரதத்தை விட்டுவிட்டு நாங்கள் வெளியே உள்ள ரதத்தில் மட்டுமே கவனம் செலுத்துகிறோம். அந்த ரதத்தின் சக்கரங்கள் ஒலிக்கிறதே அதே போல. இந்த வெளி ரதம் நமது உள்ளார்ந்த ரதத்தை விளக்குவதற்காகவே உள்ளது. நகர்வடிவ விளக்கத்தை பார்த்து பூமியை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறோம். ஆனால் இன்று பூமியை விட ஆவல் மட்டுமே நம்மை ஆழ்த்திக் கொள்கிறோம். பூமியுடன் உள்ள உறவை துண்டித்து விட்டோம். நம்மிடம் இருக்கு தொல்லியல் பூஜை மற்றும் ஜூலா பூஜைகள் கூட பல நிலைகளில் கட்டமைக்கப்படுகின்றன. இந்த பூஜைகள் நம் சுயத்தை சுற்றும் வெவ்வேறு நிலைகளை குறிப்பிடுகின்றன. நாமெல்லாம் ராதாவும் கிருஷ்ணரும் ஆகிவிட்டோம். எண்ணற்ற கோள்களும் துணைக்கோள்களும் தங்கள் தங்கள் சுழலில் ஊஞ்சலாடுகின்றன. இந்த சக்தியின் ஒருமித்த ஆதாரமே சிவசக்தி என அழைக்கப்படுகிறது.